இப்போ நிறைய பேர்கிட்ட பேசுனீங்கன்னா நான் எப்படியாவது லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், அதே மாதிரி இப்போ நான் சேவிங்ஸும் பண்ணலை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, பட் ஆனால் லைஃப்பில் எப்படியாவது செட்டில் ஆகிடணும், இல்லை என்னோடய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படியாவது நான் அட்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான போகிற பாதையை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாப் 10 டிப்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேடர்ஸ் யூஎஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டாப் 10 ஃபினான்ஷியல் லெசன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணும், இல்லை நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான வழி என்னன்றதான் ஒரு 10 விஷயங்களை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்ட் சேவிங் ஏர்லி அண்ட் ஆஃப்டன். எப்படின்னா, இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க, இல்லை இப்போ தான் ஜாபுக்கு என்ட்ரு ஆகுறீங்க. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட என்ன சொல்கிறது பெஸ்ட்டு டைம் டு சேவ். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஏர்லியாக சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பின்னாடி அந்த ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எஸ்ஐபி வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஏன் அது இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்லியாக பண்ணோன்றதுக்காக அந்த எஸ்ஐபி வீடியோ பாருங்கள், அதில் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசியிருப்பேன். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிக்கிறது உங்களோட லைஃப் கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான தருணமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30-35 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 20-21 22 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 1000 rupees 2000 rupees இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருனா ஒரு 22 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் 50-55 வரும்போது இட் வில் பி அ ஹியூஜ். என்னன்னா அந்த ஒரு 10 வருஷம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் அந்த 10 வருஷம் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஏர்லி ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே சேவ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதே மாதிரி என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் அது பண்ணலை, இப்போ எனக்கு ஆல்ரெடி 35 ஆயிடுச்சு 40 ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணேன்னா இப்போயே அது ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவர். நம்ம ஸ்டார்ட் பண்ணாமே அப்படியே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திரும்பி பார்க்கும்போது சம்பாரிச்சோம் ஆனால் எதுவுமே கையில் நிற்கலைன்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு அமௌண்ட், ஏதோ ஒரு உங்களோட சேலரியில் ஒரு 5% இல்லை ஒரு 10% ஏதோ ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கும் உங்களோட லைஃபுக்கும்ன்ட்டு தனியாக எடுத்து வச்சிங்கன்னா தட் வில் பி த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் மேக். ஸோ ஃபஸ்ட்டு திங், முடிஞ்ச வரைக்கும் சேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ பட்ஜெட் அண்ட் ஸ்டிக் டு இட். இது நிறைய பேரோட பிரச்சனை இதுதான். அதுவும் நம்மளோட மக்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, சில பேரில் சொல்கிறது என்னென்னா, நான் சார் நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20,000 சம்பாரிச்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு நல்லா இன்க்ரிமெண்ட் ஆகி 30,000 சம்பாதிக்கிறேன், இப்போ 30,000 50,000 சம்பாதிக்கிறேன். ஆனால் விஷயம் என்னென்னா, நான் 20 சம்பாதிக்கும் போதும் காசை சேர்த்து வைக்க முடியல சார், 50,000 சம்பாதிக்கும் போதும் காசை சேர்த்து வைக்க முடியல, இதுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, சேலரி இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் நம்மளோட சேவிங்ஸ் மட்டும் பண்ண முடியல ஏன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோஸை பார்க்குறதில்ல. மேக்ரோஸ் இந்த சென்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது நிறைய பேர் பார்க்குறதில்ல. இதுதான் அந்த மேக்ரோ விஷயங்களை பார்த்தீங்கனாலே உங்களோட பட்ஜெட்டிங் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்னா, நான் என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து முதல்ல அதை போட்டு வைங்க. இல்லை எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணதெல்லாம் கையிலேயாவது போட்டு வைங்க. மந்த்லி பட்ஜெட்டிங்னு போட்டு எக்ஸல் ஷீட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சேலரியே போட்டுக்கோங்க. இன்கம்ஸ் என்னென்ன மாதிரி இன்கம்ஸ்லாம் இருக்குன்ட்டு அந்த இதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், என்னென்ன வாங்க போகிறீங்க அது எல்லாமே ஒரு சைடில், இஎம்ஐஸ் எவ்வளோ இருக்குது, டெப்ட் எவ்வளோ தரணும், அசெட் என்ன இருக்குது, ஸோ இதெல்லாமே ஒரு சைடில் காலமில் போட்டுட்டு என்ன செலவு பண்ணாலும் ட்ரை டு இன்புட் இட். நீங்கள் டேக்குள்ளே என்ன பண்ணுங்க, நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய ஆப்ஸ்லாம் கூட இருக்குது. உங்களோட டெய்லி பட்ஜெட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஆப்ஸில் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அப்டேட் பண்ணதை எடுத்துகிட்டு ஈவினிங் என்ன பண்ணிக்கலாம், நைட்டு எக்ஸலில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன நம்ம கணக்கு தெரியாமல் என்ன பண்ணோம்னா, ஒரு இடத்துல போய் சாப்பிடுவோம், ஒரு 300 ரூபா செலவாகுது, அதை நம்ம மைண்டில் வைக்க மாட்டோம். ஆனால் மந்த் எண்டில் இது மாதிரி சாப்பிட்றது போகிறது வர்றது எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் மந்த் எண்டில் பார்த்தா காசே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் எக்ஸ்ட்ரா தான் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் காசு இல்லை, இதுக்குள்ளே வீட்டில் பிரச்சனை வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த மேக்ரோஸை சரியாக கவனிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் மேக்ரோஸ் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இப்போ கடைக்கு போகிறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஆசைப்படுறீங்க, வாங்குறீங்க, அதை வாங்கிட்டு வீட்டில் வச்சுருவோம். ஆனால் அது மந்த் எண்டில் டக்குன்னு அந்த டென்ஷனில் என்னன்னா, நம்ம வாங்கின பொருள்லாம் மறந்து போயிடும். யார் செலவு பண்ணால் எப்படி செலவாச்சுன்னு தெரியாமல் இந்த பட்ஜெட்டிங்கில் பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன இதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட பட்ஜெட்டிங்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே விஷுவலாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஸ்பெண்டிங் கம்மியாகும். அதனால தான் சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறது காட்டிலும் கையில் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்பெண்டிங் கம்மியாகும். ஏன்னா காசாக பார்க்கும்போது நம்ம மக்களுக்கு சரி இந்த காசு இவ்வளோ கட்டாக இருக்குது, எத்தனை போய் கொடுக்கணுமான்னு தோணும். அதே நம்ம ஸ்வைப் பண்ணும்போது நிறைய டைம் என்ன பண்ணுறோம்னா அதிகமாக ஸ்வைப் பண்ணிடுவோம்.
ஸோ இந்த மாதிரி இது இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த மேக்ரோஸில் சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட மந்த்லி பட்ஜெட்டை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணக்கூடிய வழி ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஹாவ் அ பட்ஜெட் அண்ட் ஸ்டிக் டு இட். தேர்ட் ஒன்று, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இப்போது என்ன சொல்கிறது, நாடு போயிட்டுருக்க ஸ்பீடில் அண்ட் டெக்னாலஜி போயிட்டுருக்க ஸ்பீடில் வி ஹாவ் டு அப்டேட் அவர் செல்ஸ். இப்போ நிறைய பேர் இதை நீங்கள் ஆல்ரெடி இப்போ காலேஜ் முடிச்சுட்டு லெட்ஸே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரீங்கன்னா இன்னும் உங்களோட ஸ்கில்ஸை என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா டெவலப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ChatGPT வந்துச்சு, ஏஐ டூல்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களோட ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, லெட்ஸே ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, சார் நான் ஒரு ஜஸ்ட் ஹெல்ப்பர் தான், அப்போ நெக்ஸ்ட்டு ஹெல்ப்பர்லேருந்து எப்படி வந்து ஒரு குக்காக மாறலாம், இல்லை அதுலேருந்து நெக்ஸ்ட்டு என்ன ஒரு விஷயங்கள், இப்போ ஒரு கார்பெண்டராக நான் சின்ன விஷயம் மட்டும் கட்டிங் போடுவேன், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி இதை செதுக்கலாம், எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் எந்த ஃபீல்டாக இருக்கட்டுமே அந்த ஃபீல்டில் உங்களுக்கு மேலே ஒருத்தர் ஸ்கில்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கில் செட் என்னன்றதை உட்காந்து கற்றுக்குங்க. அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்ரிடே அட்லீஸ்ட் ட்ரை டு ஸ்பெண்ட் 1 hour a day ஃபார் யோர் ஸ்கில் செட். எந்த ஸ்கில்ஸாக இருந்தாலும் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நாம் டைம் கொடுத்தா தான் நம்மளால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் செட்ஸ். இப்போ இருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 10 வருஷத்துக்கு ஓட்ட முடியுமானா கிடையாது. ஏன்னா தி டெக்னாலஜி இஸ் க்ரோயிங். இன்னும் நிறைய புது இது வந்துட்டுருக்கு. அப்போ நீங்களும் ஓடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில் செட்ஸை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஸ்கில் செட். ஸோ முக்கியமான விஷயம், உங்களோட ஸ்கில் செட்டுக்கு டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஸ்கில் செட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது 3வது விஷயம். 4th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் அப் யோர் எமர்ஜென்சி ஃபண்ட். இது என்னென்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் கவனிக்க தவற விடுற ஒரு விஷயம் என்னென்னா, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எதுவுமே இருக்கிறது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மந்த் எண்டுக்குள்ளே ஃபுல்லாக செலவு பண்ணி திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபண்டு இருக்கான்னா எதுவுமே சேவிங் பண்ணுறதில்ல. நான் சேவிங்ஸ்ன்னு சொல்கிறது ஒன்று, எமர்ஜென்சி ஃபண்டுன்றது வேறு விஷயம். சேவிங்ஸ்ன்றது நீங்கள் எடுத்துகிட்டு போய் பீரோவில் போட்டு வைக்கிறது இல்லை. சேவிங்ஸ்ன்றது எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் தான் சேவிங்ஸ். அது ஒரு நல்லாவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருப்பேன் நான். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். எமர்ஜென்சி ஃபண்டுன்றது கேஷாகவே நீங்கள் வச்சுருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் இன்சூரன்ஸாக சில பேருக்கு என்ன ஆகுனா 70% இன்சூரன்ஸ், 80%, 20% கையிலேருந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இது கேஷாகவே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் உங்களோட சேலரியில் ஒரு 5% இல்லை 3% ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஒரு மாதத்துக்கு என்ன பண்ணுங்கள், எமர்ஜென்சி ஃபண்டுன்ட்டு எடுத்து சேமிச்சுட்டே வாங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ முக்கியம், எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம், முதல்ல இன்சூரன்ஸை போடுங்க. இன்சூரன்ஸை ஃபேமிலிக்கு போட்டு வச்சுக்கோங்க. ப்ளஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸையும் கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ 5வது என்னென்னா, பே ஆஃப் யுவர் டெப்ட்ஸ். இந்த பே ஆஃப் யர் டெப்ட்ஸுன்னும் போது என்னென்னா, நம்ம ஏற்கனவே எப்படி பே பண்ணலான்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். எந்த மாதிரி பே பண்ணலாம், 2 விதமான பேயிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தீபக் சார் வீடியோ கூட இருக்கும், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து ஒரு டெப்ட்டை ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம், ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது எப்படி ஒரு டெப்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நான் கூட ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா உங்களோட லோனை ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும், இல்லை வருஷத்துக்கு ஒரு லம்சம் கட்டணும் எவ்வளோ கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெப்ட் க்ளோசிங் ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. கடன் வாங்கினது இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேன்னா கடன் இருக்க தான் செய்யும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கடன் வாங்கலாம். அதே மாதிரி எதுக்கு வாங்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த கடனால் எனக்கு திருப்பி ஒரு வருமானம் ஈடி தரக்கூட முடியும் அப்படின்ற பட்சத்தில் கடன் இருக்கிறது தப்பு இல்லை. இல்லை அது ஒரு டெட் அசெட் எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா அது டிப்ரிசியேஷன் தான் ஆகும்னா அது கொஞ்சம் டெப்ட். ஸோ அப்போ அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிக்க தெரியணும். எல்லாமே பேட் டெப்ட்டில் போச்சுன்னா அசட்டாக எதுவுமே சேராது. ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணி உங்களோட டெப்ட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு பல்காக ஒரு இன்சென்டிவ் வருதோ இல்லை ஒரு அமௌண்ட்டாக வருதுன்னா அதை அந்த மாதம் செலவு பண்ணி முடிச்சிருந்த கட்டிலையும் கொஞ்சம் டெப்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிடும். இப்போ நீங்கள் மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 20,000 கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வருது, அதை எடுத்துகிட்டு போய் சரி டூர் போயிடலாம் எல்லாத்தையும் முடிச்சு செலவு பண்ணுறது காட்டிலையும் அதை எடுத்துகிட்டு போய் உங்களோட டெப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி மந்த் 20,000 உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃப்ரீ ஆகிடும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கேஷ் ஃப்ளோவை வச்சு நெக்ஸ்ட்டு என்ன வேணுமோ பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி டெப்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுன்றதை பார்த்துக்கணும். ஸோ 6வது விஷயம் என்னென்னா, இன்வெஸ்ட் ஃபார் தி ஃப்யூச்சர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்யூச்சருக்காக இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு எஸ்ஐபி மெத்தட்லையோ இல்லை ஒரு ஸ்டாக்ஸாவோ இல்லை கோல்டாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டாக மாதம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா உங்களோட ஃப்யூச்சரில் திரும்பி பார்க்கும்போது இப்போ என்ன ஆகிடும்னா, நிறைய பேர் நிறைய சம்பாரித்தேன் ஆனால் கட்சியில் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்றவாங்க.
அப்புறம் எதுக்கு தான் சம்பாரிச்சேன், நான் என்ன தான் ஆச்சுன்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதாக இருக்கட்டும், உழைச்சதாக இருக்கட்டும், அந்த இன்வெஸ்ட் பண்ணாததுனால திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ ட்ரை டு இன்வெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இப்போயே ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா எஸ்ஐபியில் ஒரு 2000, ஒரு 1000, 3000. இன்னொன்று பசங்களுக்காக, இப்போ ஒரு குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை போகிறது இருக்குன்னா அந்த குழந்தைக்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. என்னடா நிறைய பேர் சொல்லுவேன், எங்கள் அப்பா மட்டும் நல்லா சம்பாரிச்சு எனக்கு வீடு வச்சுருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன். இப்போ நாம் அப்பாவாக என்ன பண்ணுறோம் நம்ம பசங்களுக்கு? ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போயே உங்கள் பசங்களுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ ஃபேமிலிக்காகவோ இப்போயே ஸ்டார்ட் டு சேவ் as much as possible. எஸ்ஐபிலையோ இல்லை ஒரு ஸ்டாக்ஸாவோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது ஒரு 20 வருஷத்தில் அது ஒரு அமௌண்ட்டாக இருந்திருக்கும். கல்வி தெரியாமல் ஒரு அமௌண்ட் நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். ஸோ இன்வெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பி அஃப்ரைட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இது ஹெல்ப்னா பக்கத்து வீட்டில் போய் ஹெல்ப்பை சொல்ல நான் ஏதாவது ஒரு ஹெல்ப்ன்றது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது நான் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப். என்னென்னா தெரியாதவங்களுக்கு ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹெல்ப். அதே மாதிரி ஒரு வெப்சைட்ஸோ ஒரு புக்ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் போய்ட்டு நீங்கள் தேடல் முக்கியமான விஷயம். எனக்கு ஒரு விஷயம் தெரியலனா அப்போது அதை போய் தேட ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இல்லை புக்ஸ் இருக்குது, இல்லை போய் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கிட்டேயோ இல்லை புக்ஸாவோ வெப்சைட்ஸ்லேயோ போய் ஸ்டடி பண்ணாங்க அதை பற்றி. ஸோ அதுதான் ஹெல்ப்னு சொல்ல வரேன். இப்போ ஹெல்ப் பண்ணுற பட்சத்தில் எல்லாரும் போயிட்டு பக்கத்தில் இங்கே அங்கே ஊரை சுற்றி கடனை வர சொல்ல நான் ட்ரை டு கெட் எஜுகேட்டட், எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல வரேன். ஸோ அந்த உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீடியோஸ் பாருங்கள். யூடியூப் இப்போ நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூப்ஸ்லையோ இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் சொல்லிக் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட வீடியோஸ் பார்க்கலாம். இல்லை ஒரு புக்ஸ் எடுத்து படிங்க, ஒரு வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் எப்படி இருக்கும், எப்படி ஒரு பட்ஜெட்டிங் போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது பண்ணி உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆல்ரைட். ஸோ 8th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ பிளான் அண்ட் ஸ்டே டிசிப்ளின். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிளான், ஒரு மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ பண்ண போகிறேன், நான் சேவிங்ஸ் எவ்வளோ பண்ண போகிறேன், எமர்ஜென்சி ஃபண்ட் இதை எடுத்து வைக்க போகிறேன், இன்சூரன்ஸுக்கு இவ்வளோ பே பண்ண போகிறேன், இஎம்ஐஸ் இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் உட்கார்ந்து எக்ஸலில் போட்டுட்டு ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, ஃபேமிலி மேன் ஆகிட்ட பிறகு இது ஏதோ நான் மட்டும் அப்படின்றது இல்லை, இட் இஸ் நாட் ஐ, இட் இஸ் அஸ். எப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் வந்துடுச்சோ நான் அப்படின்றது இல்லை, இதுக்கப்புறம் அந்த நாமன்னும் போது அப்போ டிஸ்கஸ் பண்ணால் தான் அவங்களுக்கும் புரியும். ஏன்னா ஃபேமிலிக்கும் இதில் ஒரு பார்ட் இருக்குது. ஹஸ்பண்ட் மட்டும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் ஒத்துழைக்கலைன்னா அது செட் ஆகாது, பசங்களும் ஒத்துழைக்கணும். ஸோ என்னென்னா பசங்களுக்குலாம் எப்படி சார் புரியும்? இல்லை, விஷயம் என்னென்னா பசங்களுக்கு போய் பேசுறது இல்லை, எஜுகேட் தெம். உட்காந்து சொல்லித்தாங்க, இந்த மாதிரி ஃபினான்ஸை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி அப்பா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், இது நம்ம போனோன்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்ப்பா எப்படின்னு உட்காந்து பொறுமையாக ஃபேமிலியாக பேசுங்க. நிறைய வீட்டில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசுகிறதே இல்லை. சாப்பிடும் போது கூட என்ன பண்ணுவோம், ஃபோன் எடுத்துன்னு அவங்க ஒரு மூலை, பசங்க ஒரு ரூமில், அப்பா ஒரு சைடில் சாப்பிட்றது, அம்மா ஒரு சைடில் உட்காந்துட்டு இருக்கிறது. அந்த ஃபேமிலி டிஸ்கஷன் டைம்ன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ டேக் யுவர் டைம் அண்ட் டேக் யுவர் டைம் வித் யுவர் ஃபேமிலி. உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லை ஹாலில் உட்காந்து என்னென்னா பேசணும். முதல்ல பேசி இது மாதிரி இருக்குது, நம்மளோட ஃபேமிலி இந்த மாதிரி தான் இருக்குது, அப்பாவுக்கு வந்து இவ்வளோ தான் வருமானம் வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கும் புரியும். ஸோ புரியாதுன்னு கிடையாது, நம்ம சொல்கிறது இல்லை. சொல்லாமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவங்களே புரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க பசங்க அதனால். ஸோ உட்காந்து பேசுங்க. நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா அவங்க சொல்லவே மாட்டாங்க விஷயத்தை, என்ன பிரச்சனை, கடன் எவ்வளோ இருக்குது, எதுவுமே சொல்லாமல் புரிஞ்சுக்கணும், அவங்களே புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு என்ன சொல்கிறது, கோபமாக இருக்கிறது. இதனால தான் ஃபேமிலியில் இஷ்யூஸ் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்னிங்களாலே பல பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ இதனால தான் ஃபஸ்ட்டு திங் இஸ் பிளான் அண்ட் அந்த பிளானை ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக, அதுக்கப்புறம் அதை ரெகுலராக பண்ணிங்கனாலே பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஆல்ரைட். ஸோ 9th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ ப்ராக்ரஸ் ரெகுலர்லி. இப்போ நீங்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமா, ஒரு மாதம் பண்ணோம், அடுத்த மாதம் விட்டோம்னா ஏன் விட்டோம் அப்படின்றத உட்காந்து பேசுங்க. இது விட்டதுக்கான ரீசன் என்ன, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்லோவாக நம்ம இதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டா இட் வில் பி பெனிஃபிஷியல். அண்ட் முக்கியமாக 10வது என்னென்னா, ஹாவ் அ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நான் இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ என் கோலு, இதுதான் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ சேவிங்ஸு, இது எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த மாதிரி நான் போச்சுன்னா இவ்வளோ தூரம் வரலான்றது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். இப்போ மாதம் 1000 ரூபா போட்டு 10 வருஷத்தில் எனக்கு 5 கோடி வேணும்னா வராது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதை எஸ்ஐபி கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்குது, அதை போட்டு பாருங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கான ரியலிஸ்டிக் கோல் எவ்வளோ தூரன்றதை செட் பண்ணி அதுக்கு நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் ஈஸியர். நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோலே இல்லாமல் ஓடுறது தான். ஸோ இப்போது நான் ஓடுறதுக்கு ரீசன் தெரியணும், அதே நம்மளால் அதோட எல்லை என்னன்றது, முடிவு என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் ஓடுறதுக்கு ஒரு ரீசனே இருக்கும்.
இப்போ நிறைய பேருக்கு கோலே என்னன்னு தெரியாதனால தான் ஏன் ஓடுறோன்னே தெரியாமல் எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டுது, என்ன வேணும் எது வேணும்னே தெரியாத போது அப்போ எவ்வளோ வேணுன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அப்போ 10 லட்சத்தை நோக்கி ஓடணும். இப்போ நான் 10 லட்சம் எவ்வளோன்னு தெரில எனக்கு, அப்போ 10 லட்சம் வந்தாலும் அது பத்தாது. பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட்டு செட் அ ப்ராப்பர் கோல். எனக்கு இது வந்தால் போதும் அப்படின்றது ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு பி கண்டென்ட். இது வந்தால் அது சாட்டிஸ்ஃபை ஆக தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஆகிட்டிங்கனாலே பாதி என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு கோலை வந்து ரீச் பண்ணுறீங்க. ஸோ ஹாவ் அ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் யுவர் கோல். ஸோ அதை நோக்கி கரெக்டாக ஓடினீங்கனாலே பாதி உங்களோட லைஃப்பில் ஈஸியாக நீங்கள் அடைய வேண்டிய கோலை ஈஸியாக போய் அடைஞ்சிட முடியும். ஆல்ரைட், ஸோ தீஸ் ஆர் மை 10 tips. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ கேன் ஆல்சோ அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.